பெர்ஸ்பெக்டிவ், எஸ், அது ஒரு அற்புதம். நீங்கள் அதை ஒருத்தர் மேலே வச்சுட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறின ட்ராவலை பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி சில ஆச்சரியங்கள் ஏற்படுத்தின பயணங்களில் இதுவும் ஒன்று. நம்ம லைஃபோட ஒரு நல்ல வேல்யூ என்னன்னா, நம்மளை வேல்யூ பண்ணுற பீப்புள் கூட கனெக்டில் இருக்கிறது. பட் கோவிட், ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அப்புறம் அந்த பாக்கியம் நிறைய பேருக்கு இல்லாமையே போயிடுச்சு. அதனாலேயே நாங்கள் இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணம். எஸ், அப்படி நாங்கள் சூஸ் பண்ண இடம்தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று அழைக்கப்படும் கேரளா. எங்கள் ஜேர்னியை நாங்கள் நைட்டு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் நாங்கள் ரீச் ஆன இடம்தான் கோட்டயம். அங்கேருந்து 2 hours ட்ராவலில் ஃபர்ஸ்ட்டு ரீச் ஆன இடம்தான் வாகமான். I like being alone where my thoughts can fly, where the green is the blue of the open sky. Every step I take, I breathe again. In the arms of nature, I feel no pain. I like being alone where my thoughts can fly, where the green is the blue of the open sky. Every step I take, I breathe again. In the arms of nature, I feel no pain. In the arms of nature, I feel no pain. I like being alone with my... மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அன்றைக்கி எங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் அந்த இடம் நமக்கான ஒரு பிளானை வச்சுருக்கோம். அப்படி எங்களுக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்ச இடம் தான் இன்ஃபினிட்டி பூல். ஸோ இது நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து 2 to 3 kilometer ட்ரக்கிங்கில் ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். Walking slow where the sunlight falls, leaves are whispering, nature calls. Steps so free, I lose the time. Heart in peace, this path is mine. Every breath feels like a song. ஏடா Winds இவன are மாதிரி humming all பேசுற? along. ஃபாரஸ்ட் அஃபிஷியல் மாதிரி. Smiling faces, sky so wide. Little moments come alive. Oh, feel the breeze. வெளி உலகத்துக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லாத இந்த இடம் அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ணக்கூடியதாக இல்லை. 10 வயசு கம்மியாக இருக்கிறவங்களும் வயசானவங்களும் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடுறது அவ்வளோ நல்லது. பட் இஃப் யூ வாண்ட் சம் த்ரில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை திஸ். Every corner feels serene, serene. Footsteps echo soft and kind. Nature's rhythm in my mind. Every breath feels like a song. Winds are humming all along. Smiling faces, sky so wide. Little more. இந்த இடத்தோட லொக்கேஷன் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு கரெக்டாக காட்டில் அவங்க கூகுளில் சர்ச் பண்ணப்போ, ஸோ இது ஹாஸ்டல் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கேருந்து நீங்கள் இந்த இடத்த ஈஸியாக ரீச் பண்ண முடியும். Dancing clouds will play, or clouds will play. Every tree finds open space. Light and heart I drift away. La 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 la. Oh, I feel the breeze on the way. Golden hours turn into day. Every sound and smile. டெஸ்டினேஷன், இலக்கு. இலக்கு எதுவாக வேணால் இருக்கலாம். பஜ்ஜி சாப்பிட்றதா இருக்கலாம், டீ குடிக்கிறதா இருக்கலாம், சைட் சீயிங், ஜாப். ஸோ இலக்கு இல்லாத பயணம் ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்காதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ ஒன்ஸ் யூ ரீச் த டெஸ்டினேஷன், யூ கேன் டேஸ்ட் தட் மொமெண்ட்.
ஒரு மொக்கையான படத்தை மியூசிக் எப்படி எலிவேட் பண்ணி சூப்பரான படமாக மாற்றுதோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பிளேசஸ்லாம். கரெக்டான சீசனில் வரலன்னா சூப்பரான இடமும் சுமாராக தான் தெரியும். All around, my soul feels free. Nature's the only friend I need. Rivers hum their gentle song. Birds just dance and sing along. No rush, no race, no need to hide. Just me and clouds that drift and glide. Mountains whisper through the rain. Old trees heal my heart again. Every step I take, I feel the world is quiet, the joy is real. I'm alone, but I'm alive, and these guides my dreams. சன்ரைஸ் பிடிச்சிடலாமாண்ணா? நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30. ஸோ இது ஒரு ஜீப் சஃபாரி. ஸோ 3 hours சஃபாரி. சன்ரைஸ் வியூ பாயிண்ட், சூசைட் பாயிண்ட், அப்புறம் ஃபால்ஸ், டனல் வியூ பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி 3-4 பிளேஸ் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. மார்னிங் 5:30க்கு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். சன்ரைஸ் பார்க்குறக்கு அந்த அண்ணாவும் எங்களை வேகமாக கூட்டிகிட்டு போனாங்க. ஐ திங்க் அரௌண்ட் 6:20 நம்ம சன்ரைஸ் வந்து வெளியே வரும். பட் அன்னைக்கு சன்ரைஸ் எங்களை பார்க்க வெளியே வரல. பட் த பிளேசஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். Rivers hum their gentle song. இங்கே இந்த இடுக்கி வியூ பாயிண்ட் எங்களுக்கு காட்டினாங்க. இந்த இடுக்கி டேமை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடுக்கி டேம் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்ச் டேம் இன் ஏஷியா. ஸோ இது 2 மலைகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. குரவன், குரத்தின்ற 2 மலைகளுக்கு இடையில் இது அமைஞ்சிருக்கு. இது மெயினாக இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டிக்காண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஷட்டர்ஸ் ரொம்ப கம்மியான அளவுலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 to 3 times தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் இதுக்கு இன்னும் ஒரு 2 சப்டேம்ஸ் இருக்குது. அது ஒன்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ஃபில் ஆகும். ஸோ இது ஃபில் ஆகுன்ற போது அதோட ஷட்டர்ஸ் அங்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க, அந்த டேம் ஃபில் ஆயிரும். അത് ദൂരെ കാണുന്നത് നമ്മുടെ മൂന്നാർ നഗരം. മൂന്നാർ. ഓക്കെ ഓക്കെ. അവിടെ ആ കാണുന്നത് നമ്മുടെ ഇടുക്കി ഡാമിന്റെ ബാക്ക് സൈഡ് കാശ്മീർ ഏരിയ. ഈ സൈഡ് നമ്മുടെ മൂലമറ്റം പവർ ഹൗസ് എന്ന് പറയും. പവർ ഹൗസ്, മൂലമറ്റം പവർ ഹൗസ്. ഓക്കെ. അവിടെയാ കാണുന്നത് നമ്മുടെ മലങ്കര ഡാം. ഓക്കെ ഓക്കെ. In the quiet of the night, I'm alone. Echoes of your whispers turn to stone, like petals falling from a dying rose. Our vows lie broken where darkness grows. With every lie you stab my heart, you played your games, tore us apart. Now I'm in the pieces, start anew. This song's for me, not for you. Through the storms of loss, I found my way. In the depths of darkness, where shadows sway. With every step forward, my spirit grew, writing my story just without you. With
Gather the shards, embrace the light. An unspoken wish, a buried truth. Our love's now a relic, an old statue. With every lifestyle, my heart. ஆக்சுவலாக வாகமானும் தேக்கடியோட கிளைமேட்டையும் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருந்தேன். பட் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே கிளைமேட் மாறிட்டே இருக்கும்னு. பட் அன்றைக்கி பார்க்கும்போது தெரிஞ்சுது, காலையில் வெயில் அடிச்சுது, மதியானம் மழை வந்தது, ஈவினிங் குளிர். இது ஒரு மிக்ஸ்டு கிளைமேட், பட் நல்லா இருந்தது. இந்த ட்ராவலில் நாங்கள் நிறைய மனிதர்களை சந்தித்தோம். அதில் ஒரு நல்ல மனிதர் தான் மிஸ்டர் பாலாஜி. இப்போ நம்ம அவரோட பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் பறக்க போகிறோம். எஸ், நெக்ஸ்ட்டு நாங்கள் போக போகிற பிளேஸ் அட்வென்ச்சரஸ் பார்க். அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணலாம், நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் நாங்கள் மெயினாக போனது பேராகிளைடிங்காக. வாங்க பறக்கலாம். Mountain winds on my face, they sing. Every heartbeat feels much bigger. When I'm lost, I start to find my wings. Oh, I'm flying high on the wings of the world. Paraglides of hope unfurl. Every river, every fall I see tells a part of the soul in me. Through cultures, colors, skies so wide. The journey's where I come alive. I travel far, I travel free, and the world travels in me. Trekking lines through endless green. Every step's a new unseen. Echoes of laughter, faces I meet. Different hearts, but the same heartbeat. Camps by fire, stars above. Nature's silence, a wordless love. Raindrops kiss the open road, and every mile feels like a poem untold. Oh, I'm flying high on the wings of the world. Paraglides of hope unfurl. Every river, every fall I see tells a part of the soul in me. Through cultures, colors, skies so wide. The journey's where I come alive. I travel far, I travel free, and the world travels in me. இவ்வளோ ஹைட்டில் நம்ம பறக்கும்போது பயமாக இருந்ததா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்தில் நம்ம பறந்துட்டுருக்கும் பொழுது அங்கே வழிந்தோடும் அருவிகள், பள்ளத்தாக்குகள், புல்வெளிகள், அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட்டாக அடிக்கிற விண்டு, இது எல்லாமே நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான நிமிடங்கள் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதனால் நம்ம பயத்துக்கு உண்டான நிமிடங்கள் அங்கே செலவிடவே மாட்டோம். பட் கண்டிப்பாக பயம் இருந்தது. நம்மளை சைன் வாங்கிட்டு உள்ளே அனுப்பும்போது பயம் இருந்தது. Echoes of laughter, faces I meet. Different hearts, but the same heartbeat. Through cultures, colors, skies so wide. The journey's where I come alive. I travel far, I travel free, and the world travels in me. From mountain echoes to ocean sand, I feel the pulse of this living land. Through every tear, every smile I find. The map's not on paper, it's drawn in my mind. Drawn in my mind. ஆனால் இங்கே நெருப்பே வரலடா. Crack my dreams, the road is cold. எட்டு மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 8:40 ஒரு பஸ் இருக்குது ப்ரோ. ஓகே, கும்பலி போயிட்டு அங்கேருந்து தேக்கடி போய்க்கலாம். ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே ப்ரோ, பை, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் 7:30க்கு வாகமான்லேருந்து கிளம்பி 2 hours பஸ் ட்ராவலில் நாங்கள் ரீச் பண்ண இடம் தான் குமுளி. அங்கே தான் மிஸ்டர் சுஜித் அண்ணாவை மீட் பண்ணோம். இவர் இந்த பயணத்தில் ஒரு முக்கியமான நபர். ஏன்னா நெக்ஸ்ட்டு 2 நாள் நாங்கள் அண்ணா கூட தான் ஸ்பெண்ட் பண்ணோம்.
அண்ணா பின்னாடி நிறையா பேசியிருப்பாங்க, அது லாஸ்ட்டில் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அண்ணா கூட்டிகிட்டு போன இடம் தான் வந்து ஹனி ஃபார்ம். ஸோ அங்கே நிறையா ஹனிஸ் பற்றியும் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட ஹார்வெஸ்டிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் ஹெர்பல் பிளான்டேஷன். அங்கே மூலிகைகள், செடிகள், அதுலேருந்து கிடைக்கிற மெடிசினல் வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கேயே ஷாப்பும் வச்சுருந்தாங்க. நமக்கு வேணும்னா வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஷோ தான் கதகளி. ஸோ இந்தியாவில் இருக்கிற மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸஸில் கதகளியும் ஒன்று. ஸ்டார்டிங்கில் அவங்க அந்த நவரசத்தை வெளிப்படுத்தினாங்க. நவ அப்படின்னா 9, ரசம்னா உணர்ச்சி, காதல், நகைச்சுவை, அச்சம், வீரம், கோபம், பயம் அப்படின்ற 9 விதமான எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸிலேருந்து ஒரு சில பேரை பிக் பண்ணி அவங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்துட்டு பண்ணி காட்ட சொன்னாங்க. க்யூட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது தேக்கடி வந்தீங்கன்னா டோன்ட் மிஸ் திஸ் ஷோ. இது எங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. Animals are not like that in human presence. Sometimes very dangerous. Okay. When you see the animals, keep the distance. பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்கே கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட புலிகள், அதுபோக நிறைய காட்டு விலங்குகள், 300க்கும் மேற்பட்ட பறவையினங்கள் இங்கே இருக்குது. இங்கே தான் பெரியார் லேக்கும் அமைஞ்சிருக்கு. இங்கே 13 டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணுறாங்க. போட்டிங், நேச்சர் வாக், ஜங்கிள் சஃபாரி, பேம்பூ ராஃப்டிங், அதுபோக நைட் ட்ரெக்கிங், 1 டே ஃபுல் ட்ரெக்கிங், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் சூஸ் பண்ணது ட்ரெக்கிங் ப்ளஸ் பேம்பூ ராஃப்டிங். ட்ரெக்கிங் அப் அண்ட் டவுன் டோட்டலாக 10 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகும். எங்கள் கூட 4 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்க. ஒருத்தங்கிட்ட துப்பாக்கி இருந்தது. இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அவங்க வானத்தில் பார்த்து சுடுவாங்க. ஸோ அனிமல்ஸ் நம்மக்கிட்ட வராது. இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். வாங்க காட்டுக்குள்ளே போகலாம். I walk alone where no one goes. Through silent woods there's
soft wind blows. No noise, no crowd, no race to run. Just me and trees beneath the sun. The world fades out, the heart feels like the forest hums in golden light. No words, no plans, no phone to hold, just peace that feels like liquid gold. I like being alone where my thoughts can fly, where the green meets the blue of the open sky. Every step I take, I breathe again. ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்த அனிமல் இந்தியன் ஜெயின் ஸ்குரில். இதுதான். இது கிட்டத்தட்ட 1.5 கிலோ வரை இருக்குமாமா. இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்குரில் இன் த வேர்ல்ட். இது பொதுவாக சவுத் இந்தியாவில் இருக்கிற வனப்பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். Here I find what I can't explain, peace that runs inside my veins. I like being alone where my thoughts can fly, where the green meets the blue of the open sky. Every step I take, I breathe again. In the arms of nature, I feel no pain. I like being alone where my thoughts can fly, where the green meets the blue of the open sky. Every step I இது ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட். ஸோ அனிமல்ஸ் எங்கே வேணால் இருக்கலாம். நாங்கள் போகிற வழியில் இந்தியன் பைசன் நிறைய கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அவங்க எல்லோரும் கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எங்களை பின்னாடி போக சொல்லிட்டாங்க. பட் ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கேயே இருந்தாங்க. இட் வாஸ் அ வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது அட்டாக் பண்ணுமா? எந்த ஒரு அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ண அட்டாக் பண்ணும். take, I breathe again. In the arms of nature, I feel no pain. In the arms of nature, I feel no pain. I like being alone, where my thoughts can fly, where the green is the blue of the open sky. Every step I take, I breathe again. In the arms of nature, I feel no pain. Let the rain fall, let the wind blow strong. I'll keep walking where I belong. No company, no crowd, no phone, just my peace, my path alone. I feel no pain. In the arms of nature, I feel no pain. மீன் கிடைக்குதாண்ணா? சும்மாவா? ஓகே ஓகே. முதல்ல இருக்கானா இங்கே? நெக்ஸ்ட்டு 1 hour நம்ம மூங்கில்ல பண்ண படகுல நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. 2 சைடுமே டீப் ஃபாரஸ்ட்டு தான். ஸோ அனிமல் பார்க்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நமக்கு போகும்போது அந்த பறவைங்களோட சத்தமும் அந்த தண்ணி மூங்கில்ல படுற ஒரு யூனிக்கான சவுண்டுமே நமக்கு கேட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் கேளுங்க.
ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது எலிஃபண்ட் கேம்ப். ஸோ இது குமுளியில் 4 இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் யானையை குளிப்பாட்டலாம், யானை உங்களை குளிப்பாட்டும், அப்புறம் சஃபாரி போகலாம், ஃபுட்டு கொடுக்கலாம். இந்த நகரம் ரொம்ப அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு நாட்டோட கலாச்சாரம், பாரம்பரியம், உணவு பழக்க வழக்கம் எந்த அளவு பாதுகாத்து வைக்கணும்னு புரிஞ்சுது. ஸோ அது அந்த நாட்டு மக்களோட மதிப்பை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குன்றது எங்களோட கண்ணு முன்னாடி எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஈவினிங் 7 o'clock நாங்கள் கலரி ஷோ புக் பண்ணியிருந்தோம். கலரி கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு பழமையான ஒரு கலை. இது அந்த காலத்து வீரர்கள் அவங்களோட உடலையும் மனதையும் கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டாங்களாமா. இது நிறைய டைப்ஸ் இருக்குது. கலரியில் நிறைய வடிவங்கள் இருக்குது. அது என்னென்னா உடற்பயிற்சி, அரங்கக்கலை, தற்காப்பு கலை. இந்த அரங்கக்கலைன்றது பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட். கலரி இன்னுமே நிறையா பள்ளிகள் அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக கோழிக்கோடு, திருவனந்தபுரம், கண்ணூர் போன்ற இடங்களில் இன்னுமே நிறைய ஸ்கூல்களில் இது சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டோன்ட் மிஸ் திஸ் ஷோ. மீட் மிஸ்டர் சுஜித் அண்ணா. அண்ணனுக்கு தெரியாத இடமே குமிளியில் கிடையாது. அண்ணால 2 நாள் எங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த எலிஃபண்ட் கேம்ப் பக்கத்தில் இருக்கிற நிறைய ஹெர்ப்ஸ், பிளான்ட்ஸ், செடிகள் நிறைய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பார்ப்போம். அந்த விலங்குகள் மட்டும் அந்த பழம் இல்லை, பழம் மட்டும் இருக்காங்க. இப்போ இல்லை சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம், சாப்பிடுது. இது பழமாண்ணா? ஆமாம், பழம் ஆகலை. பழமெல்லாம் கரையேழு ஏலக்காய். ஓ, பழம். இது பழம் வந்து காயா மாறுமா? ஆமாம், பழமா இருக்காது அது? ஆமாம். இது சாப்பிடுது. அவனுக்கு பாதி கொடுத்துருங்க. அது சாப்பிடுது. அதுதான். ஆனால் இதெல்லாம் பிச்சு பண்ண வாசனை வருது. தேக்காமி. மெடிசினல் வேல்யூ. ஆமாம், இதெல்லாம் கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்கா. ஆமாம், வேலையெல்லாம் வெளியில தான் கெமிக்கல். எல்லாம் கெமிக்கல் இல்லாமல் நான் சொன்னது இல்லை, மஞ்சள் ஆவணா எல்லாம் போட்டு காலில் வச்சு குடிச்சா 1 மாதத்தில் மஞ்சள் ஆவணா ஃபுல்லாக. பட்டை ஸ்மெல் நல்லா தெரியுது. நமக்கு நேற்று அங்கே காட்டினதை இங்கே நல்லா தெரியுது. ஆமாம் ஆமாம். அதுதான் பட்டை ஆமாம். இது செதுக்குன்னா மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அதுதான் மறுபடியும் வந்து 3 months கொண்டு. கிராம்பு ஆமாம். கிராம்பு. இதுதான் கிராம்பு வேலை. கிராம்பு வேணும்.
அது 6 மாதம் ஆயிடுச்சு 6 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சு 6 மாதம் ஆயிடுச்சு பரிசு செய்யும் எல்லாமே பரிசு ஏலம் பட்டை பாம்பு வாலினா கொக்கோ கொக்கோ அது எல்லாமே பரிசு பட்டை இதுதான் பிரியாணி இலை பிரியாணி இலை இது 1000 வருஷம் பிரியாணி இலை ஆகும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி சொல்லியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு அண்ணாமலை வச்சதுக்கும் ட்ராவல் முடியும் போது இருந்ததும் டோட்டலாக வேறு. 3 வாங்க ஆமாம் பிரியாணி அடையாதா இங்க வந்து இங்க இருந்து கோட்டை போவாங்க நீங்க அங்க இருந்து நேர வண்டி அங்கே கும்பல் இறக்கி போனா ஒரு 10 எட்டு நடக்க போகுது 10 எட்டு தான் இறக்குன உடனே வேக முன்னால போனீங்கன்னா தமிழ்நாடு பஸ் ஆத்தக்கிறோம். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஏதாவது டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்ததுன்னா சாரி ஃபார் தேட். ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம ட்ராவல் அது நம்ம தூரமாக பண்ணலாம், பக்கமாக பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். பட் நம்ம சோலை அந்த இடத்துக்கு எவ்வளோ நெருக்கமாக கொண்டு போகிறோமோ தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் ஹாப்பினஸ். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், டேக் கேர், பை யூ, see you. அது எங்கள் அண்ணன் தம்பி எப்படி வந்தாங்களோ அப்படிதான் நாங்கள் பார்த்துக்குவோம். நாங்கள் யாரும் ஏமாற்றணும். நம்ம வாழ்ந்த பைசாவில் நம்ம அப்படியே எல்லாமே சுற்றி காமிக்கணும். இது கோயில் வாட்டர் பைசாலன் எலிஃபண்ட் வயல் எல்லாமே சுற்றி காமிக்கணும். நல்லா பார்த்துப்பாங்க அண்ணா. ஆமாம் நல்லா With every love